ஹாய்ங்க. இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாமா? ரவை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன அளவு நான் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். எடுத்து நல்லா நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. என் பையன் சீக்கிரம் வந்துடுவான். அவனுக்காக நான் நல்லா ஸ்பீடாக செஞ்சிட்ருக்கேன். எவ்ரிடே ஒரு ஸ்நாக்ஸுங்கிற மாதிரிக்கு நான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ இது வந்து பனானா நல்லா கசிஞ்ச பனானாவாக எடுத்து நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் தேங்காய் நல்லா கட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 சில்லு எடுத்திருக்கேன். அதை நல்லா கட் பண்ணி திருவி வச்சுக்கிட்டேன். அதுக்குள்ளே ரவையும் வெந்துட்டு அப்புறம் நெய் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி அதுலேயே நான் பாதாம் முந்திரி எல்லாமே கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணேன். அந்த வீடியோ எடுக்க மறந்துட்டேன், சாரி. அதுக்கப்புறம் இதே நெய்யில் வந்துட்டு கொஞ்சம் பனானா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா அந்த ஸ்மெல் வந்து போகணும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, அது ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த ரவையும் ப்ளஸ் இந்த கோகோனட் இதையும் கொஞ்சம் போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணணும். அந்த ரவை வெந்ததுக்கப்புறம் தான் கோகோனட் போடணும். அப்புறம் நான் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்வீட்டுக்காக நம்ம நாட்டு சர்க்கரை, சுகர் இல்லை கருப்பட்டி வந்து நீங்கள் பாகு காய்ச்சி வச்சுருந்தாலும் பரவாயில்ல, அதையும் ஊற்றி நல்லா கட்டியாக வரும். வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பிளேட்டில் மாற்றி பீஸ் போட்டு நான் வந்துட்டு இது மேலே கார்னிஷ்க்காக கொஞ்சம் கோகோனட் பாதாம் போட்டு லைட்டாக ஒரு அடி அடிச்சேன்னா திருவினோன்னு கொஞ்சம் பவுட்ரு மாதிரி இருந்துச்சு. அதை அப்படி கார்னிஷ்க்காக மேலே அப்படி தூவி விட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு பீஸாக எடுத்து உங்கள் பசங்களுக்கு கொடுக்கலாம். என் பசங்க கொஞ்சம் லட்டு மாதிரி இருந்தால் விரும்புவாங்கன்னு சொல்லி கொஞ்சம் லட்டு மாதிரி பிடிச்சி கொடுத்தேன். நாங்களும் சாப்பிட்டாங்க.